இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வஹதத்தே உம்மத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிட்டாங்க. இது வந்து ஆக்சுவலாக தேவ்பந்துடைய அஃபீஷியல் புக். இது வஹதத்தே உம்மத்துங்கிற ஒரு புக். இது யார் எழுதுனருன்னு பார்த்தீங்கன்னா, மௌலானா முஃப்தி முகமது ஷஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹிங்கிற இவர் வந்து தேவ்பந்துடைய மிகப்பெரிய ஒரு ஆலிம். இவருடைய மகன் தான் முகமது தக்கி உஸ்மானி. இவர் வந்து இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்கிறார். அவர் வந்து இன்றைக்கி வந்து தேவ்பந்தில், அதாவது பாகிஸ்தானுக்கு அவர் தான் ஹெட்டு, தக்கி உஸ்மானின்ட்டு. அவங்களுடைய அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஆலிம். அவருடைய அப்பா அவர் வந்து பார்த்திங்கன்னா 1867 திப்பு சுல்தானுக்கு கொஞ்சம் தள்ளி அவர் பிறக்கிறாரு. மரணித்தது 1967, 100 வருஷம் அவர் வாழ்கிறார். அவர் வந்து ஒரு வஹதத்தே உம்மத்துங்கிற ஒரு புக்கு எழுதுகிறாரு. அதில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் குறிப்பிடுறாரு. அப்போ அதிலிருந்து சில குறிப்புகள் நான் சொல்கிறேன். அப்போ அதிலிருந்து புரிஞ்சிருச்சுக்கும் என்ன நடந்துச்சு, இந்த உலமாக்கள் ஏன் வந்து இகாமத்துதீன் சப்ஜெக்ட் பேசலை, அது என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த புக்கில் எழுதுகிறாங்க. மசாயில்களில் ஆய்வினால் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை ஊதி பெரிதாக்கி அதை சரி செய்ய போகிறோம் என்று கூறிக்கொண்டு எதிர்கருத்து சகோதரனிடம் வரம்பு மீறி அவரிடம் சண்டையும் சச்சரவும் செய்து எதிராளியை கேலி செய்து மட்டம் தட்டுவதையே மார்க்கத்தின் சேவையாக உலமாக்கல் ஆக்கி கொண்டதை பார்க்கும்போது துக்கம் மேலிடுகிறது. அவங்க சொல்கிறாங்க, மசாயிலேயே அடிச்சுக்கிறது, இதுக்கே நம்ம இது சொல்கிறோம்ல, சொல்லும்போது வெறுப்பு வருது, அதான் நீ பேசாத அப்படின்ட்டு. மசாயில்னா என்ன தெரியுமா, ஒரு சின்ன விஷயத்தை கூட விட்டு தர மாட்டோம். அப்போ பெரிய பெரிய விஷயங்கள் விட்டு கொடுக்குறாங்க. சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நாம் விட்டு தரதில்லை, பெரிய பெரிய விஷயங்கள் விட்டு தந்துடுறோம். இதை நான் சொல்லலை, ஒரு ஆலிம், அதுவும் ஜையது உலமா இவரெல்லாம். இவருடைய இது அடிச்சு பாருங்க, கூகுளில் அடிச்சு பாருங்க, முஃப்தி முகமது ஷஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி 1867 தேவபந்துடைய உலமா. அவர் சொல்கிறார், சொல்லிட்டு இது மாதிரி நம்ம நீங்கள் தாவாங்கிற பேரில் செஞ்சுட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா, ஒரு மசாயிலுக்கு ஆதரவாளர் இன்னொரு மசாயில் 8 தொழுகிறவர் 20 பிடிச்சி நோண்ட வேண்டியது, 20 தொழுகிறவர் 8 தொழுகிறவரை பிடிச்சி இது பண்ண வேண்டியது. இது வந்து இதுலேயே வந்து நம்ம எனர்ஜி வேஸ்ட்டாக போய்ட்டுருக்கு. இது பார்க்கும்போது நமக்கு மனசு வந்து துக்கத்தால் எனக்கு கவலை வருது அப்படிங்கிற. இதே சண்டை தங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில், இது மேல்மட்டத்தில் இந்த சண்டை நடக்குது, கீழே அந்த லோயர் லெவலில் இருப்பான்ல இவங்களுடைய சப்போர்ட்டர். இப்போ ஒரு தப்லீக் ஜமாத் இருக்கா, தப்லீக் ஜமாத்துடைய சப்போர்ட்டர், தௌஹீத் ஜமாத் இருக்கு, தௌஹீத் ஜமாத்துடைய சப்போர்ட்டர், தலைவர்களும் மோதிக்குவாங்க. இந்த தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க கிரவுண்டில் மோதிக்குவாங்க. கிரவுண்டில் மோதிக்கும் போது அவங்க என்ன ஆயிடுது, அதே சண்டைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் போருங்கிற அந்தஸ்து கிடச்சிருது. அது ஜிஹாதா மாறிடுதான். எது அங்கே மேலே இருக்கிற அந்த விவாதங்கள், அந்த ஆர்குமெண்ட்டில் இருக்கிறது கீழே போய் ஜிஹாதா மாறிடுது. துரத்தி அடிக்கிறாங்களே, நமக்கு தெரியுமில்ல. இங்கே தஞ்சாவூர் இந்த சைட்லாம் போனீங்கன்னா அந்த அடிதடியெல்லாம் நடக்கும். கேட்டால் பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் ஏகத்துவத்திற்காக அடி வாங்கணும், நாங்கள் வந்து அந்த கொள்கை வந்து ரத்தம் சிந்தி நாங்கள் சொன்னோம், நாங்கள்லாம் வெட்டு வாங்கணும். அது பெருமை. அது தியாகியாக அவர் தன்னை வந்து நினைக்கிறார். இது உண்மையில் வருத்தப்பட வேண்டிய விஷயம். அப்போ அதில் வந்து நமக்குள் அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த மௌலானா சொல்கிறார், நமக்குள் மோதிக்குள்ளும் ஒரு சமூகத்திற்கு உண்மையான எதிரிகளுடன் மோதுவதற்கு எங்கே நேரம் இருக்குது. நமக்குள்ளே தன்னைத்தானே அடிச்சுக்கிற ஒருத்தன், என் கை இந்த கை எடுத்து இந்த கை நான் அடிச்சுக்கிறேன், புரியுதுங்களா, இந்த விரலை எடுத்து என் கண்ணை நானே குத்திக்கிறேன், நானே வந்து என் காலை வந்து குத்திக்கிறேன், தன்னைத்தானே நான் பஞ்சர் பண்ணிக்கிறேன், தற்கொலைக்கு சமம். நான் வந்து என்ன போய் 4 பேர், என் வீட்டில் 4 பேர் திருட வந்தால் நான் என்ன பண்ணுவேன், எனக்குள்ளே அடிச்சுக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்கேன். ஒரு உம்மத்து ஒரு உடம்பை போன்றது ரசூலா சொன்னாங்க. ஆனால் நாம் வந்து இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சொல்லிட்டு ஒரு கண்டனம் சொல்கிறார். என்ன சொல்கிறார், உண்மையிலே இந்த மசாயில் சண்டைகள் மார்க்கத்தின் மீது இருக்கும் பற்றின் காரணமாக இக்லாசுடன் செய்ததாக இருந்தால், இப்போ நம்மளாம் இந்த மசாயில் பேசுகிறோம்ல, இதெல்லாம் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு குறை வந்துடக்கூடாது, அல்லாஹ் முன்னாடி நாம் போய் குற்றவாளியாக நிற்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம பேசுகிறோமா அவர் சொல்கிறார். இதுக்காகத்தான் நம்மலாம் பண்ணுறோமா. இவர் ஆலிம், 100 வருஷம் வயசு இருக்கிற ஆலிம் இவர் பேசுகிறார். இது எங்கே பேசுனது, தேவ்பந்து மக்தபில் உட்கார வச்சு பேசுனது. இந்த பயான் வந்து இது பயானாக பேசி அதுக்கப்புறம் அது புத்தகமாக வெளியிடுறாங்க. அவர் பயானாக வந்து தேவ்பந்துடைய அந்த மதரசாவில் இருந்து பேசுனது. அவர் சொல்கிறார், இந்த மசாயில் சண்டைகள்லாம் நம்ம இக்லாஸுக்காகத்தான் இக்லாஸோடு செஞ்சுருந்தா இதை தாண்டி எவ்வளவோ பெரிய தீமைகள் நமது கண்ணில் படுகிறது. இந்த தீமைக்கே நம்ம இந்த பொங்குனா அந்த பெரிய தீமைகளுக்கு நம்ம எவ்வளோ பொங்கணும். அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் கட்டளைகள் தூக்கி எறியப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் தூக்கி எறியப்படும். இந்த உலகத்தில் இஸ்லாமிய சட்டங்கள் கேலிக்குள்ளாக்கப்படுகின்றன. அதையெல்லாம் கண்டு பொங்கி எழுந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்து நமக்கு கோபம் வந்திருக்கா? இப்போ ஆரம்பத்தில் ஒரு கேள்வி நான் கேட்டேன் தெரியுமா, இங்கே பயான்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஊரில் இவ்வளோ தீமை இருக்குது, நமக்கு இதுக்கே கோவம் வருதுன்னா நமக்கு எவ்வளோ கோவம் வரணும்? என்றைக்காவது நமக்கு வந்து சாராய கடையை பார்த்து கோவம் வந்திருக்கா? என்றைக்காவது ஒரு ஆபாசமாக இருக்கக்கூடிய இந்த போஸ்டர் ஒட்டி இதை ஒரு குழந்தை பார்த்துச்சுன்னா என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும்? நல்லா வாழணும்னு இருக்கிற ஒருத்தனுடைய மனசில் இது என்ன எஃபெக்ட் ஏற்படுத்தும்? எங்கே பார்த்தாலும் தீமையாக இருக்க, இதெல்லாம் ஏன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் என்றைக்காவது யோசித்து பார்த்துருப்போமா? அப்போ இதெல்லாம் இத்தனை தீமையை கடந்து போய் பள்ளிவாசலுக்குள்ளே ஒருத்தன் இத்தனை வழியில் நம்ம வண்டி எடுத்து போகும்போது நடக்கும்போது ஒரு 8க்கு ஒரு நன்மன் கவுண்ட் பண்ணிட்டே போகிறோம். அது போகிற வழியில் இவ்வளோ தீமைகள் கடந்து போகிறோம். இப்போ அந்த தீமைகளை போய் பள்ளிவாசலில் போய் உட்காந்து ஒருத்தன் இங்கே மாற்றி இப்படி கட்டிட்டான்னா தொப்புளுக்கு கீழே இவன் தொழுகை அவனை பிடிச்சி அவன் வெளியே உட்காந்துட்டு இருக்க ஒழு செய்கிற இடத்துல அவன் வெளியே வரட்டும், என்னங்கச்சி மாதிரியாக தொழுவுறீங்க, அவனை பிடிச்சி நம்ம கேட்குறோம். இப்போ இந்த தீமைக்கு தாவா செஞ்சோமே, இந்த தீமைகள்லாம் எப்படி ஒழிக்கணும்னு பார்த்தோமா? அப்புறம் நம்ம என்ன நினச்சிக்கிறது? நன்மை ஏவி தீமை தடுக்கிறோம். ஏன் சொல்கிறது? நம்ம மசாயில் விஷயம் பேசக்கூடாதுன்னா என்ன நினச்சிக்கிறாங்க? இது பிரச்சனைகள், அதாவது இந்த சுண்டக்கா பிரச்சனைகளை பார்த்து இதுக்கு நம்ம பயந்து மசாயில் பிரச்சனையை தூக்கி போடல. இதனால் ஒரு ரிசல்ட் வராது, இது தேவையில்லாத விஷயங்கிறதுனால தூக்கி போடுறோம். பிரச்சனைகள் பார்த்தா இந்த டாப்பிக்கில் தான் பிரச்சனைகள் ஜாஸ்தி. இந்த டாப்பிக்கில் வந்து அதிகபட்சமாக என்ன நடக்கும்? காஃபிர் ஃபத்வா கொடுத்து ஒரு போஸ்டர் ஓட்டுவாங்க, உச்சபட்ச தண்டனை அதுதான். இவன் இஸ்லாத்தை விட்டு நீக்கிவிடணுமா, இவனை நீக்குவான், அவன் இவனை நீக்குவான். அதான் நடந்துச்சு. ஜமாலி வந்து என்ன பண்ணார்? பிஜே முர்த்ததா போயிட்டாருன்னு போஸ்டர் அடித்து ஓட்டினார். பிஜே என்ன பண்ணார்? ஜமாலி முர்த்ததா போயிட்டாருன்னு போஸ்டர். இதுதான் இப்போ 2 பேரில் அவ்வளோதான் பண்ண முடியும். இதில் என்ன நடக்கும்? தலையே போயிடும், வாழ்க்கையே போயிடும், வீடுகளில் சொத்துக்கள் பறிக்கப்பட்டுரும், நாடு கடத்தப்பட்டுருவாங்க, கொண்டு போய் குவாண்டானாமாவில் போட்டுற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இது வந்து எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அப்போ பிரச்சனையை பார்த்தெல்லாம் இந்த தலைப்புகள் பேசாமல் இருக்கிறது இல்லை. இது தேவையில்லாத விஷயம். இது வந்து வீண் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறது. இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த தீமையெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணி, அவர் சொல்கிறாரு நமக்கெல்லாம் உண்மையிலே இக்லாஸ் இறந்திருந்தால் இஸ்லாத்தை நிலைநாட்டவும் அதை பாதுகாக்கவும் களத்தில் குதித்திருப்போம். அதுக்காக அடிப்படை கொள்கைகள் மற்றும் ஈமானின் எல்லைகளை எதிரிகள் தாக்குவதற்கு வசதியாக விட்டு ஒதுங்கி இருக்க மாட்டோம். இஸ்லாத்தின் அதாவது முஸ்லீம்கள் மேலே, இந்த சமூகத்தின் மேலே இவ்வளோ தாக்குதல் நடக்குது. எப்படி இருந்த இந்தியா இப்போ எப்படி ஆகிப்போச்சு? அதுவே கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல. ஒரு காலத்தில் இந்தியா எப்படி இருந்திருக்கு, அதோடைய ஒழுக்கம் மாண்புகள் எவ்வளோ இருந்தது. ஓட்டை உடசல் இந்த முகலாயர்கள் ஆட்சியே சொல்கிறேன், அதில் இருந்த அந்த விஷயங்கள் கூட ரிவர்ஸில் போய்கிட்டே இருக்குது. சமுதாயம் வந்து தொழுறது கூட பயந்து போய் இந்த அளவுக்கு பேக் ஃபுட்டில் போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம எனர்ஜி, அதாவது பேக் ஃபுட்டில் போகட்டும், நம்ம உழைப்பு சரியான பக்கம் செலுத்தி ரிசல்ட் வரலைன்னா பிரச்சனை இல்லை. உழைப்பே செலுத்தாமல் அல்லது தவறான திசையில் உழைப்பு செலுத்திட்டு ரிசல்ட் வராமல் போச்சுன்னா அதுக்கு நாம் தானே பொறுப்பெடுத்தணும். அதுதான் மௌலானா மோதி கூட சொல்லுவார், தவறான திசையில் எவ்வளோ தூரம் வேகமாக ஓடணுங்கிறத கணக்கு போடுறதை விட்டுட்டு சரியான திசையில் நிற்கிறது சிறந்தது. இப்போ நான் வந்து மெட்ராஸுக்கு போகணுன்ட்டு திருச்சி பக்கம் ஓடுறதை விட நான் 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டேன். எங்கள் இயக்கம் வந்து 50 வருடத்தை கடந்துருச்சு. எங்கள் இயக்கத்தில் பாருங்கள் 50 உறுப்பினர்களை வச்சுருந்தோம், இன்றைக்கி 5 லட்சம் ஆகி போயிட்டோம், நாங்கள் தான் பேர் இயக்கம். இதெல்லாம் பெருமை அடிச்சுக்கிறதுக்கு பதிலாக சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள், எங்கள் இயக்கம் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு ஆள் தான், இன்றைக்கும் ஒரு ஆள் தாங்கிறது அது வந்து பெட்ரு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உண்மையில் நம்ம சண்டை போட வேண்டிய களத்தை விட்டுட்டு வேறு இடத்துல சக்தியை வீணடிச்சிட்ருக்குறோம். அவங்க சொல்கிறாங்க உண்மையே இஸ்லாத்தில் அடிப்படைகளை பாதுகாக்கும் பணியில் நாம் ஈடுபடும் அந்த ஒரே ஒரு மையப்புள்ளியில் மட்டுமே முஸ்லிம்களின் அனைத்து பிரிவுகளையும் ஒன்றுபட வைக்க முடியும். இந்த இகாமத்து தீனுங்கிற இந்த கொள்கையை கையில் எடுத்தால் முஸ்லீம்களை ஒரு நாளில் ஒன்றுபடுத்திடலாம். இதை சொல்கிறாங்க, ஒற்றுமைக்கு என்ன வழி? இதுதான் வழி. உன் எதிரி யாருன்னு முதல்ல உணர்ந்தேன்னா இவ்வளோ பெரிய எதிரியான்னு சொல்லிட்டு ஒன்றுபடுவேன். இன்றைக்கி அதாவது இஸ்லாத்தின் மேலே முஸ்லீம்களுடைய நலன் மேலே ஒரு தாக்குதல் வந்தால் ஒன்றுபடுறானா இல்லையா? நாங்கள் 2 பேரும் ஒரு அணியில் நிற்பதற்கு வாய்ப்பே கிடையாது, போராட்டம் தனியாக தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருந்த ஜமாத்து வந்தாங்களா இல்லையா? என்ஆர்சி பிரச்சனைக்கு வச்சாங்கல்ல, ஒன்றுபட வச்சாங்கல்ல, கொடுக்க வேண்டியது கொடுத்தா ஒன்றுபட்டாங்களா இல்லையா? என்ன சொல்கிறோம், எங்களுடைய தொண்டர்களுடைய கட்டுப்பாடு தனி, ஏங்க தனி பார்த்தா ஒரு ரசூல்லாவுக்கு வந்து அவதூறு பேசிட்டாங்க. காலையில் 8 மணிக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் ஆர்ப்பாட்டம், மத்தியானம் 2 மணிக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒருத்தர் ஆர்ப்பாட்டம், அப்புறம் 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஒருத்தர் ஆர்ப்பாட்டம். 3 பேருக்கும் வேறு இறை தூதரா? போலீஸ்க்கு சிரிப்பானா இல்லையா? இறை தூதர் மேலே உங்களுக்கு பாசம் இருக்குன்னு நினைப்பானா? உங்களெல்லாம் பார்த்து கோமாளின்னு நினைப்பானா? 3 பேருக்கும் ஒரே இறை தூதர். இது என்னடா இதாக இருக்குது? அப்போ இந்தியா டீம் 3ஆக பிரிஞ்சு விளையாடுது. ரோஹித் சர்மா தலைமையில் ஒரு 3 பேர்,
விராட் கோலி தலைமையில் ஒரு 4 பேர், அப்புறம் புவனேஸ்வர் குமார் தலைமையில் ஒரு 3 பேர். இப்படி டீம் பிரிஞ்சு விளையாடு. இவன் பவுலிங் போடும்போது இவன் ஃபீல்டிங் பண்ண மாட்டான், எப்படி இவன் அவுட்டாக வரும்போது இவன் வரமாட்டான், கீப்பர் இவன் ஆளாக இருப்பான், அவன் பின்னாடி பால் போச்சுன்னா போச்சு தான். இந்த மேட்ச் உருப்பிடுமா இது? இப்படி தான் நாம் விளையாட்டுருக்கோம். இவன் டீமில் இருக்கிறான், அவன் போக மாட்டேன், அவன் பவுலிங் போடுறான்டா, நான் ஏன்டா போகணும், ரிசர்வ் பண்ணிட்டு உட்காந்துக்குவான். அவன் பின்னாடி அவங்களால நிற்க சொல்லு, இப்போ 4 பேர் அவன் முடிக்க சொல்லு, அவனை வர சொல்லு, நான் விளையாடுறேன். இப்படி தான் கேலி பேசிகிட்டு இருப்பேன். இப்போ அதில் சொல்கிறாங்க, இவர் சொல்கிறார் ஒன்றுபட வைக்கணும்னு. இதுதான் திருச்சியில் கூட நான் போய் பேசினேன்ல, இதுதான் சொன்னேன். வேலை இல்லாமல் ஒன்று பண்ணுங்கிறீங்க, ஏன் ஒன்று பண்ணுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. தொழுகைக்கு ஒற்றுமை தேவையா? தேவையில்லை. இதில் இவர் கூட பேசுகிறார், முஜாஹித் இப்னு ரசீன் ஒரு பயானில் சொல்கிறார், நாமெல்லாம் சருகுகள், வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிற சருகுகள், நமக்கு ஒற்றுமை தேவையில்லைங்கிற. எவ்வளோ பெரிய விஷயம் வேறு. ஒற்றுமை தேவையில்லைன்னு உலமாக்கள் வந்து பேசுகிறாங்க. அப்போ இந்த சமுதாயம் எங்கேருந்து உருப்படும்? நம்ம சருகுகளா? நம்ம மரம்னு அல்ல சொல்கிறான். எங்கே சருகுகள்? நம்ம தௌஹீதுக்கு என்ன நல்ல உதாரணம் சொல்கிறான், ஒரு தண்டு, அது நிற்கிது, அது ஸ்ட்ராங் ஆகுது, அது மரம், அதோடைய வேறு பூமியில் இருக்குது, வானத்தில் அதோடைய எல்லை இருக்குது. மரம் நம்ம வந்து இலைங்கிற, நம்ம இலைகள் கிடையாது, நம்ம மரம். அதுவே புரிதல் இல்லாமல் போச்சுன்னா இது ஒன்றுபட முடியும். இந்த விஷயத்தை கையில் எடுத்தா அல்லாஹ்வுடைய பூமியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் நிலைநாட்ட போகிறோம். அதுக்கு நிலைநாட்ட போகிறோம்னு கத்தி கபடாக தூக்கிட்டு போய் நிலைநாட்ட, உடனே இதை கொண்டாந்து ஃபிட் பண்ணிவோம். நிலைநாட்ட போகிறோம்னு சொல்லிட்டாங்களா, உடனே நாம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து வெடிகுண்டு வைப்பாங்க, இவங்க வந்து தலையை அறுப்பாங்க, இது இப்படி தான் நிலைநாட்ட சொல்கிறோமா? நிலைநாட்டுறது எப்படி? மக்கள் மத்தியில் கருத்தை பரவலாக்கி மக்களுடைய ஆதரவை பெற்று நிலைநாட்டுவது. இது மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாத கொள்கையா? இது சொல்கிறதுக்கே அருவருப்பான கொள்கையா? அந்த அளவுக்கு தானே மோசமாக நீங்கள் நினச்சி வச்சுருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம், இப்போ மோடி வந்து ஆட்சி வந்து சரியில்லை, இவரை மாற்றணும்னு என்ன அர்த்தம்? அவரை போடணும்னு அர்த்தமா? அப்போ மாற்றணும்னு எல்லாருமே பேசுகிறீங்கல்ல, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? மோடி வந்துட்டு கொண்டுட்டு அந்த இடத்துல வேற ஆள் உட்கார வைக்க போகிறாங்கன்ட்டு நீங்கள்லாம் பேசுகிறீங்கன்னு அர்த்தமா? ஆட்சி மாற்றம்னா என்ன? அடுத்த ஓட்டு போட்டு அவரை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அதுதான் அர்த்தம். அதைத்தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு நமக்கு எல்லாம் புரியுதில்ல. அப்போ நாம் வந்து இந்த ஆட்சி மாறி இந்த ஆட்சி வரணும், இந்த முறையில் வந்து உலகம் வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுறாங்க? ஒரே ஆப்ஷன் தான், தீவிரவாதம் மூலமாக இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போகிறாங்க. இஸ்லாமிய ஆட்சிக்கும் தீவிரவாதத்துக்கும் சம்மந்தம். இன்னும் சொல்லப்போனால் அது இஸ்லாத்துடைய எதிரிகள் இஸ்லாமிய ஆட்சியை தவறாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு ப்ராபகண்டா அது. ஸோ அதை வந்து யார் பரப்புற? இன்னைக்கு முஸ்லீம்கள் தான். அது முஸ்லீம்லையும் யார்? இந்த ஒரு 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 குறிப்பிட்ட சில சாராரை சேர்ந்த சில உலமாக்கள் வந்து பரப்புறேன். இன்னும் அந்த புக்கில் வந்து அவர் பட்டியல் போடுறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் இத்தனை நாள் நாம் செயல்பட்டதை வைத்து பார்க்கும்போது, இத்தனை நாள்லாம் என்ன, நம்ம வந்து சுண்டாக்கா அவர் 100 வருஷம் அனலைஸ் பண்ணுறார். தேவபந்துடைய ஆரம்பம், தேவபந்து கட்டுறதுக்கு முன்னாடிலாம் அவர் பிறந்திருப்பார். அவர்லாம் ஆய்வு பண்ணுறார். ஆய்வு பண்ணிட்டு சொல்கிறாரு, தீனுடைய உண்மையான நோக்கம் நமது கண்களுக்கு பிடிபடாமலேயே போனதை உணர முடிகிறது. தீனுடைய அடிப்படையை நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கோம். யார் பேசுகிறா? குரான் வந்து உனக்கு அரபி உச்சரிக்க கூட தெரியல, உனக்கு மீனிங் தெரியல, எனக்கு தெரியல, இவருக்குமா தெரியல? இப்போ தீனுடைய உண்மையான நோக்கம் என்னத்தை தவற விட்டாங்க? எதை தவற விட்டாங்க? உலமாக்கல்லான நம்முடைய ஆற்றல், கல்வி, ஆய்வுகள் எல்லாம் நமக்குள் இருக்கும் மசாயில்களிலேயே செலவிட்டு விட்டோம். அப்போ மசாயில்கள் நீக்குங்க, வேற என்ன இருக்குது தீனுடைய பர்பஸ்? இப்போ மசாயில்கள் பேசக்கூடாதுங்கிறார். அப்போ தீனுடைய பர்பஸ் என்ன? அவர் சொல்கிறார், நாம் செய்த இந்த வேலைகளால் இஸ்லாம் என்றாலே இது மட்டும்தான் என்று மக்கள் தவறாக விளங்கி கொண்டார்கள். நம்ம தாவாவே மசாயிலே பேசிகிட்டு இருந்தோமா? நம்ம கீழே இருக்கிற அந்த பாமர முஸ்லீம்கள் இருக்காங்களே, அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க? இஸ்லாம்னா என்ன நினச்சிக்கிட்டாங்க? வெறும் மசாயில் மட்டும்தான் இஸ்லாமு, வாழ்க்கையில் மசாயில் மட்டும்தான் அது கற்றுக் கொடுக்குது, வேற எந்த பிரச்சனைக்கும் அதுக்கிட்ட தீர்வு இல்லைன்னு நினச்சிக்கிறேன். இஸ்லாம் நம்மை எந்த களத்தில் தியாகத்துடன் போராட அழைக்கிறதோ அந்த களத்தை எதிரிகளுக்காக காலியாக விட்டு விட்டோம். எதிரிகளை வந்து ஒன் சைடு அந்த அரசியல் சித்தாந்தத்துக்கு ஆல்டர்னேட் நம்ம இல்லவே இல்லை. டிஎம்கேக்கு மாற்று ஏடிஎம்கே, ஏடிஎம்கேக்கு மாற்று பிஜேபி, பிஜேபிக்கு மாற்று கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட்டுக்கு மாற்று காங்கிரஸ். நம்ம எங்கேயாவது கண்டென்ட் போட்டியாளர் நம்ம இருக்கிறோமா? உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது இந்த சித்தாந்தம் வந்து போட்டி சித்தாந்தமாக பார்க்கப்பட்டிருக்கா? போட்டியிலே இல்லை. ஏன்னா நமக்குள்ளே மட்டும்தான் நாம் காம்படிஷன் வந்து பண்ணிக்கிறோம். நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்கணும். அவர் சொல்கிறார்,
நபிமார்கள் அனுப்பப்பட்டதும் குர்ஆன் இறக்கப்பட்டதும் மனிதனை இறைவன் தேர்வு செய்ததும் இப்படிப்பட்ட மசாயில்களில் மாட்டி சுழன்று கொண்டிருக்கவா? இதுக்காகத்தான் எல்லாம் பொழப்பு இல்லாமல் நபி அனுப்பி வானவர்கள் அனுப்பி வேதத்தை அனுப்பி இதுக்காகத்தான் நம்மளை இது பண்ணானா? நபிமார்கள் அழைப்பு பணி இந்த தலைப்புகளை மையமாக கொண்டு இருந்ததா? எங்கேயாவது குர்ஆனில் நபிமார்களுடைய தாவாவை பார்க்குறோம்ல, எங்கேயாவது இந்த தலைப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க? நீங்கள் எல்லாம் வந்து நெஞ்சில் கட்டிட்டீங்க, நீங்கள் வந்து 8 ரக்காத் தொழுதுட்டீங்க, இப்படியா பேசியிருக்காங்க நபிமார்கள்? இது எல்லாம் செய்யாமல் நாம் இருந்து கொண்டு மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சந்திக்கும் போது, என்னோட ரசூலா போய் நம்ம போய் மறுமையில் நிற்கும் போது எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அவர் சொல்கிறார், இந்த கால சூழ்நிலையை ஆய்வு செய்யுது நம் மீது கடமையா இல்லையா? இந்த காலகட்டத்தை நம்ம கண்ணால் பார்த்துருக்கணும். இல்லை உலகம் எப்படி போயிட்டுருக்கு, நாம் எங்கே போயிட்டுருக்கோம், முஸ்லீம்களுடைய தரம் எப்படி இன்றைக்கி அவ்வளோ மோசம். நீ முஸ்லீம் இளைஞர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? எவ்வளோ ஓஸ்ட்டாக இருக்கான்னு தெரியுமா? நீ விபச்சாரம் எவ்வளோ பரவலாக்கப்பட்டிருக்கு தெரியுமா முஸ்லீம் இளைஞர்கள் மத்தியில்? கோயம்புத்தூரில் எவ்வளோ போதை பொருட்கள் பரவலாக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அப்போ போதையுடைய தீமைகள் எடுத்து சொன்னால் அவன் கன்வின்ஸ் ஆயிடுவானா? அவன் ஏன் போதை அடிக்கிறான்? ப்ரெஷரு. ஏன் ப்ரெஷரு? ஏன் ப்ரெஷரு? வீட்டில் வறுமை, அவனுக்கு 1008 சுமைகள் இருக்குது, எவ்வளோ உழைப்பு போட்டாலும் மேலே வர முடியல. என்ன பண்ணுறான்? போடா இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போகலாம், அதான் பண்ணுறான். அவனுக்கு சொல்யூஷன் கொடுத்து நீ இவ்வளோ உயர்ந்த நோக்கம் உனக்கு இருக்குது, இதை நீ பொறுத்துக்கோ. சிரமந்தான், அதே சிரமம், ஆனால் பொறுத்துக்குவான். எப்போ பொறுத்துக்குவான்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹிக்மத்தை, ஏன் இந்த சிரமமாக இருக்குது, அல்லா மேலேயே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அவனுக்கு. காஃபிர்லாம் அவ்வளோ எல்லாம் மேலே வச்சுருக்கான், அவ்வளோ சக்தி வாய்ந்தவனாமா, எனக்கு ஒன்றுமே தரமாட்டேங்கிறான், மற்றவனுக்கெல்லாம் அவ்வளோ நல்லா வச்சுருக்கிறான், போயிடுவான். அதனால தான் இதெல்லாமே ஏற்படுது. நீங்கள் போய்ட்டு அவங்கள்ட்ட போதையை பற்றி எவ்வளவோ பேசுங்க, 5 பைசா வேலைக்கு கியாமத் நாள் வரைக்கும் உங்களால் அந்த இளைஞர்களை வழி கொண்டு வரவே முடியாது. அதே நீங்கள் இகாமத்தை தீன் பேசுங்க பாருங்கள், அவன் போதையை விட்டுருவான். இகாமத்தை தீன் பேசுங்க பாருங்கள், ஆபாச படம் பார்க்குறத நிறுத்துவான். இகாமத்தை தீன் பேசுங்க பாருங்கள், அவன் திருடுறதை நிறுத்துவான், பொய் பேசுகிறத நிறுத்துவான், எல்லாத்தையுமே அவன் வந்து நிறுத்துவான். இது பேசாத வரைக்கும், இது ஃபித்ரத்துடைய தேவை, இது இன்றைய காலகட்டத்துடைய உள்ள குமுறல், ஒவ்வொருத்தனுடைய உள்ள குமுறல். இதை பேசாத வரைக்கும் உங்கள் பயான்களுக்கு 5 பைசா வேல்யூ இருக்காது. இதுவே 5 நிமிஷம் உட்காந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்பாங்க, இந்த பயான் என் பயான் கேட்குறாங்கல்ல, இந்த தலைப்புக்காக கேட்குறாங்க. நான் பேசுகிறது என்னை விட ஒஸ்ட்டாக பேசுகிறோம் உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான் நான் நம்புகிறேன். ஏன்னா எடிட்டிங் பண்ணும்போது எனக்கு தெரியும் எவ்வளோ எடிட்டிங் நான் பண்ணி கட் பண்ணி அதை ஒரு கேட்குற லாய்க்காவது கொண்டு வரதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். என் பயானை கூட உட்காந்து நான் எனக்கு முதல்ல ஆரம்பத்தில் 5 நிமிஷம் தான் பயானே போட்டேன். ஏன்னா என்னை நம்பி அதுக்கு மேலே டைம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த டாப்பிக்கை நம்பி 1.5 மணி நேரம் உட்காந்து கேட்குறாங்க. 2 மணி நேரம் வீடியோ, குர்ஆனில் இலுமினாட்டிகள் வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கேன்? லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்கேன். ஒரு பயானு போட்டோம்னா 20,000 பேர் பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்க ஃபித்ரத் சார்ந்த விஷயங்கள், அல்லாஹ்வுடைய அந்த ஹக்கு சார்ந்த விஷயங்கள் பேசும்போது அது மனுஷனை வந்து அட்ராக்ட் பண்ணும். இது நாளில் யார் பேசணும், இன்னும் நீங்கள் பேசணும், இன்னும் சூப்பராக ரீச் ஆகும். எனக்கு நம்ம ஒரு பயான் எடுக்கிறது அவ்வளோ முக்கியம். தட்டி தடுமாறி எங்கேருந்து ஆதாரம் எடுக்கிறதுன்னு இவ்வளோ திணறி எடுக்கிறோம். அதான் சொல்கிறேன், காலியாக விட்டுட்டோம் மைதானத்தை விட்டதுனால அந்த சூழ்நிலை இருக்குது. அப்போ இதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தீன் சூரே ரசூல்லா என்னை பார்த்து மறுமையில் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? என்னுடைய தீன் சூறையாடப்பட்டுச்சு, நான் விட்டுட்டு போனேன். ஹஜ்ஜத்துல் விதால் ரசூலை விட்டுட்டு போகும்போது இருந்த உம்மத்தான் இன்றைக்கி நம்ம இருக்கோமா? இஸ்லாத்தின் பெயரால் குஃப்ரு பரப்பப்பட்டது. இஸ்லாத்தின் பெயரால் என்ன குஃப்ரு பரப்பப்பட்டது? அவர் சொல்கிறாங்க, இந்த ஆலிம் எழுதுறார், இஸ்லாத்தின் பெயரால் குஃப்ரு பரப்பப்பட்டது. இஸ்லாமுன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க, ஆனால் உள்ள என்ன இருக்குது? குஃப்ரு. என்னது? இதுதான் ஜனநாயகத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இஸ்லாத்தின் பெயரால். நம்மெல்லாம் யாருக்கு ஓட்டு போடணும்னு முஸ்லீம்கள் தாவா செய்கிறாங்க. நம்ம வந்து எந்த சிஸ்டத்தில் எதை தேர்வு பண்ணணும், பெட்ரு எது, மைனஸ் எது? இன்னைக்கு ஜமாத் இஸ்லாமி கூட போயிடுச்சு. அதில் இருக்க மெயின் அதிருப்தி என்ன? இந்த சிஸ்டத்துக்கு கூட உட்காந்து எலெக்ஷனுக்குள்ளே பூந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண என்ன வெயிட் இருக்கும் நமக்கு? இகாமத்தின் பேசுகிறதுக்கு வெயிட் இல்லாமல் இருக்கும். நேர் முரண்பாடு. அவ்வளோ பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக் வச்சுட்டோம்னா அந்த இயக்கத்து மேலே ஏன் நம்பிக்கை இல்லை? இதுதான் காரணம். எது தப்புன்னு சொல்கிறீங்களோ அதுக்குள்ளேயே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதில் இருந்தோம்னா எப்படி? சும்மா இருக்கிறது பெட்ரு. ரிசல்ட்டு நமக்கு தேவையே கிடையாது. கடுமையாக உழைக்கணும், சும்மா கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. சரியான பாதையில் நம்ம உழைக்கணும். அல்லாஹ் மற்றும் அது சொல்கிறாங்க, ரசூலா நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா என்ன பண்ண, என்னது உம்மத்தை எதிரிகள் வேட்டையாடி கொண்டிருந்தாங்க,
அல்லாஹ் மற்றும் அவனது தூதருக்கு கட்டுப்பட மறுத்து உலகத்தில் கிளர்ச்சி நடந்து கொண்டிருந்தது. என்னுடைய வாரிசு என்று கூறிக்கொண்டு எதை செய்தீர்கள்? என் வாரிசாக உங்களை விட்டுட்டு போனேன்ல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரசூலா எங்களை பார்த்து கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? புரிஞ்சுங்க சொல்கிறேன். நீங்கள்லாம் எவ்வளோ தியாகம் பண்ணீங்க, எவ்வளோ உழைச்சிங்க, எத்தனை வழி தவறினவங்களை மீட்டெடுத்தீங்க, இதுக்கு எனக்கு கணக்கு காட்டுங்கன்னு ரசூலா கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் கேட்குறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் ஒரு பட்டியல் போடுறாரு. ஏன் மசாயில்களில் பிரச்சனை வருது, அது இன்ஷால்லா அது தனியாக எடுப்போம். மசாயிலில் ஏன் பிரச்சனை வருது, அது எவ்வளோ எடுக்கணும், அது எவ்வளோ சீரியஸாக எடுக்கணும், அதில் எந்த அளவுக்கு நம்ம டீப்பாக போகணுங்கிறத அதை அவர் ஃபுல் புக்கில் பட்டியல் போகிறார். நான் இது கமததீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவர் என்ன பேசினார், மசாயில் மேட்ரு ஒரு மேட்ரே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். அதுலேயே ஒரு டீட்டெயிலும் அவர் எழுதுகிறார். தன்னுடைய ஒரு உஸ்தாது, அவருடைய ஒரு உஸ்தாதாக இருக்கிறாரு, அவர்கிட்ட அவருடைய ஒரு விஷயத்தையும் இதில் கொண்டு வர்றார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷைகுல் இந்துன்னு அழைக்கப்பட்டவர் மௌலானா மஹமூத் ஹசன். 1851 பிறந்து 1920 மௌத்தானவர். இவருக்கு அவர் உஸ்தாது. அவர் சொல்கிறார், இவர் தேவபந்த் மதரசாவுடைய இவரும் பெரிய உலமாக்கல்ல ஒருத்தர், ஜய்யத் உலமாக்கல்ல ஒருத்தர். வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக போராடியதுனால என்ன பண்ணுறார், இவங்களை அரெஸ்ட் பண்ணி மால்ட்டாவில் கொண்டு போய், எங்கே இருக்குது, ஐஸ்லாண்டு, இங்கே யூரோப்பில் இருக்குது. யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த தீவில் போய் அவரை போய் சிறை வைக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் சிறை வச்சா கூட பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுரும், சிறைகளுக்குள்ளே கூட பாதுகாப்பாக இருக்காதுன்னு வெள்ளைக்காரன் என்ன கொண்டு போகிறான். அந்த காலத்தில் ஒரு கைதி அவ்வளோ தூரம் கொண்டு போகிறது எவ்வளோ டிஃபிகல்ட்டு. அங்கே இந்தியாவிலே இருக்கக்கூடாது, இந்தியாவில் இருக்கக்கூடாது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடாது, ஆப்கானில் இருக்கக்கூடாது, பங்களாதேஷில் இருக்கக்கூடாது, கொண்டு போய் டோட்டலாக அரபுல இருக்கக்கூடாது, கொண்டு போய் போடுறா யூரோப்பில்னு சொல்லிட்டு யூரோப்பில் கொண்டு போய் ஜெயிலில் அவரை போடுறான். போகும்போது கூட துணைக்கு அவருடைய சீடரும் போகிறார். உஸ்தாது ஜெயில் போடுறீங்க, என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ண தனிமையாக இருப்பார், கூட நானும் துணைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய மாணவரும் சேர்ந்து போகிறார். அம்மா இன்னைக்கு என்ன யாராவது வராலும் பிடிச்சி தூக்கிட்டோம்னா அம்மா போடுறாமான்ங்கிறாத்தேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ரைட் ஆமான்னு போது இப்படி ஓடிடுவான். எப்படி நிற்கிறாங்க ஆட்கள் பக்கபலமாக. அதில் அவங்க அந்தளவுக்கு அவர் போய் நிற்கிறார். நான் என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க ஐயா, அவரை மட்டும் தூக்கிட்டு போகிறீங்க, என்னையும் சேர்த்து தூக்கிட்டு போங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். அப்போ அங்கே அவர் கூட இருக்கிறாரு, அவருக்கு பணியோட செய்கிறாரு. அவர் 2 பேரும் இந்த ரமதான் மாதத்தில் தராவி தொழுகிறாங்க. குரான் அப்போ மனப்பாடம் இல்லாதவர் உஸ்தாதுக்காக குரானை மனப்பாடம் பண்ணி தராவியெல்லாம் தொழுது காட்டுறாரு. இது இஸ்ரார் அஹமது கூட இந்த சம்பவத்தை நான் நிறைய பயான்களில் சொல்லுவார். பீஸ் டிவியில் இந்த பயான் வந்ததில்லை, இந்தியாவில் சென்னையில் பேசின பயான், அதில் கூட இந்த சம்பவத்தை சொல்லியிருப்பார். அப்போ அவரை என்ன பண்ணுறாங்க, சிறையில் கொண்டு வைக்கிறாங்க, இதில் மால்ட்டாவில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து, அதான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த போராட்டங்கள் நிறைய ஆச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணும்போது மறுபடியும் அவர் தேவபந்துடைய எல்லா உலமாக்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துகிறார். மீட்டிங் நடத்தி இஷாவுக்கு அப்புறம் எல்லோரும் வாங்க, பெரிய உலமாக்கள் எல்லா மதரசாலேருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேசி சொல்கிறாரு. சிறையில் தனிமையில் நான் 2 விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். சிறையில் நான் இவ்வளோ போய் உட்காந்ததெல்லாம் அங்கே சிந்திச்சதில் எனக்கு 2 விஷயங்கள் நான் கற்றுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அவர் எழுதுகிற புக்கில். இதை கேட்டோன்னே நான் ஆச்சரியப்பட்டோம். 70 வயசில் இவர் என்னத்தை கற்றுக்கிட்டு வந்தார்? இவருக்கு தெரியாத மார்க்க விஷயமா, இவருக்கு தெரியாத, இவர் எல்லாத்தையுமே கரைச்சி குடித்தவராச்சா, இவர் என்ன இப்போ இன்னைக்கு புதுசாக கற்றுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்கிறார், சிறையில் தனிமையில் நான் சிந்தித்து பார்த்தபோது முழு உலகில் முஸ்லிம்களின் தீன் மற்றும் துனியா ரீதியான இந்த நிலைக்கு 2 காரணங்கள் தான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். 2 காரணம் தான் இதுக்கு, இந்த பாதிப்புக்கு காரணம்னு நான் ரியலைஸ் பண்ணேன். ஒன்று, நாம் குரானை ஒதுக்கி வைத்தது, குரானை தூக்கி போட்டதுங்கிற ரசூலா சொல்கிறாங்க. அதாவது என்னுடைய சமுதாயம் இந்த குரானை தூக்கி போட்டது, மஹஜூராக ஆக்கிடுச்சு. அதை ஒத்துக்கிறாங்க. இதுதான் நானும் சொன்னேன். இன்றைக்கி இகாமத் தீன் விஷயம் ஒத்துக்கணும் அப்படின்னா 2 விஷயம் நம்ம ஒத்துக்கிட்டாகணும். நம்ம தாவா ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஒன்று இத்தனை நாள் நான் அறியாமையில் இருந்தேன்னு ஒத்துக்கணும், அல்லது இத்தனை நாள் நான் வேணும்னு மறைச்சேன், இஸ்லாத்துக்கு துரோகம் பண்ணேன்னு ஒத்துக்கணும். இப்போ 2ல் எது உண்மை? 2ல் எது ஒத்துக்கிட்டாலும் நமக்கு அசிங்கம் தான். அறியாமையில் இருந்தால் இது ஒன்றும் தெரியாமல் தான் நீ அந்த துள்ளிட்டு பேசுனியா, வேறு வழி இல்லை. இங்கே அசிங்கப்படுறதை நம்ம விடலாம்னா மறுமையில் எல்லாம் நம்மளை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துவோம். சஹாபாக்கள் முன்னாடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி, ஒட்டுமொத்த மக்கள் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துவான், இழிவுபடுத்துவான். இந்த அசிங்கத்தை நம்ம இவர் ஒத்துக்கிறார்ல, குரான் நான் தூக்கி போட்டேங்கிற எந்த ஆலிமாவது இன்றைக்கி ஒத்துக்குவாங்களா? குரான் நான் இத்தனை நாள் கேலி கூத்தாக்கி வச்சுருந்தேன், குரானை ஒழுங்காக படிக்க தெரியாமல் இருந்துச்சு, குரானை ஒழுங்காக ஆய்வு பண்ணுற லட்சணம். தேவபந்துடைய ஃபவுண்டரு
ஊரு பூரா இதை ட்ரைனிங் கொடுத்து தானே ஊரு பூரா போய் மதரசால ஆலிமுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. அதான் ஆலிம்களை உருவாக்குற ஆலிம் ரெண்டு மேலே போகணும் ஸ்டெப்பு. கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டனோட இவர் கனெக்ஷனே இருக்காது. இவர் இமாம்கள் இருப்பாங்க, இமாம்கள் இன்னொரு இடத்துல போய் கற்றுக்கிட்டு வருவாங்க, அந்த இமாம்களுக்கு இவர் பாடம் நடத்துவார். அப்போ எவ்வளோ டாப் லெவலில் இவர் இருந்திருப்பார். இவர் சொல்கிறார், குரானை நம்ம தூக்கி போட்டோம், ரெண்டாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை வச்சு சண்டை போட்டோம். இந்த ரெண்டு காரணத்தினால அந்த சமுதாயம் இன்னைக்கு டவுன்ஃபாலாக போயிடுச்சு. இதுக்கு ரீசன் நாம் தான் சொல்கிறார், இனி என் வாழ்நாளில் மீதி பகுதி குரானை வார்த்தைக்கு வார்த்தை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அதன் கருத்துக்களை பரவலாக்குவேன். அப்போ குரான் பாடம் நடத்தப்படுறதில்ல மதரசால, நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன்னா குரான் சப்ஜெக்டே கிடையாது. நீங்கள் தௌஹீது மதரசால படிங்க, தப்லீக் சுன்னத் ஜமாத் மதரசால படிங்க, எங்கே வேணாலும், ஒரு வேளை ஃபாரினில் இருக்கக்கூடிய மதரசாக்களில் வேணால் இருக்கா என்னன்னு தெரியல. குரான் வார்த்தைக்கு வார்த்தை, இந்த வசனம் என்ன பேசுது, இதில் இருந்த மெசேஜ் என்ன, அது எங்கேயுமே டாபிக் கிடையாது. குரான் தஃப்சீர் பண்ணாலும் ஒரு சில சூறாக் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஃபுல் குரான் அட்டை டு அட்டை எங்களுக்கு விளக்கங்களுடன் தஃப்சீர்களுடன் நவீன காலத்துடைய புரிதல்களுடன் பாடம் நடத்தப்படுதுன்னு ஒரு மதரசா காட்ட சொல்லுங்க. நடக்கும். இக்காமத்தீன் சம்பந்தப்பட்ட மதரசாக்கள் இருந்துச்சுன்னா அதில் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெடிஷ்னல் உலமாக்களுடைய மதரசாக்கள் நடக்கிறதே இல்லை. அவர் சொல்கிறார், இதை நான் செய்யணும். ஒரு குரான் வசனத்தை ஒரு குழந்தை படித்ததுன்னா அதுக்கு புரியணும். சொல்கிறேன், குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஊரிலும் பாடசாலைகளை அமைப்பேன். இது குரான் புரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு நான் கிராமர் கற்றுக் கொடுப்பேன். பெரியவர்களுக்கு குரானின் பொருள் மற்றும் விளக்கம் கற்றுத்தரும் தஃப்சீர் கூடங்களை நிறுவுவேன். குரான் கிளாஸ் இருக்குன்னு இப்போ நம்ம பண்ணுறோம்ல, இது மாதிரி ஒவ்வொரு தெருவுலையும் நான் வைப்பேன். இளைஞர்களெல்லாம் கூப்பிட்டு ஈவினிங் மகரிப்புக்கு அப்புறம் இங்கே நடத்துகிறாங்களா ஒவ்வொரு பள்ளியாசல்லையும் ஜும்மா ஞாயிற்றுக்கிழமையில் மகரிப்புக்கு பிறகு மார்க்க சொற்பொழிவு இருக்குது. என்ன தலைப்பு? மசாயில். அது பேசுவாங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், குரான் தஃப்சீர்கள் நடத்துவேன். ஆண்களை கூப்பிட்டு இப்படி தஃப்சீர் நடத்துவேன். குழந்தைங்களுக்கு பேசிக்லேருந்தே கற்றுக் கொடுப்பேன். ஒவ்வொரு ஆயத்துக்கும் விளக்கம் எழுதுவேன், டிரான்ஸ்லேஷன் எழுதுவேன், தஃப்சீர் புக் எழுத போகிறேன். அப்போல்லாம் தஃபீமுல் குரானும் கிடையாது, ததப்புருல் குரானும் கிடையாது. புரியுதா இல்லையா? தஃப்சீர் இப்னு கசீர் அரபியில் இருக்கும். புரியுதா இல்லை? எந்த ஒரு ரீச்சுமே ஒரு காமன் மேனுக்கு குரானுடைய நாலேஜே இருக்கவே இருக்காது. அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தஃப்சீர் எழுதுகிற அந்த பணியும் எடுக்கிறார். எடுத்து 4வது அத்தியாயம் வரைக்கும் எழுதுறார். சூரன் நிசா வரைக்கும் எழுதுறார். மவுத். இதை சொன்னல அல்லாவுடைய அந்த ஏற்பாடு, எப்பயுமே அந்த எக்ஸாம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது மெசேஜ் கன்வே பண்ணிட்டார் ஆலிம்களுக்கு. அஜ்ஜத்துல் விதால ரசூலா வந்த மாதிரி இங்கே வராதவர்கள் வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு சொல்லிருங்கன்ட்டு. இப்போ அந்த ஆலிம்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணார்ல, இந்த ஆலிம்கள் என்ன பண்ணணும்? இந்த அவருடைய மௌலானா மோதியை விட்டுருங்க, அல்லாமா இக்பாலை விடுங்க. அவங்க ஒத்துக்கொண்ட ஆலிம்களுடைய உபதேசம் அவங்க கேட்கணும் இல்லை. இதுக்கெல்லாம் என்னென்னா கடுமையாக உழைக்கணும். அதான் சொன்னல, இந்த தலைப்பு எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்ட்டு அத்தனை புக்கு தேட வேண்டியதாக இருந்தது. அது ஏன்னா தொலைஞ்சு போயிடுச்சு. மசாயில் மேட்ரு சொல்கிறீங்களா, டெய்லி ஒரு டாப்பிக்கில் என்னால் பேச முடியும். தராவி தொலைவியா டாக்குன்னு எடுத்துப்போ அதுக்குன்னு சில புக்கு இருக்குது, ஃபிக்ஸடு சிலபஸ் இருக்குது. எடுத்து போட்டோம்னா எல்லா கருத்தும் வந்துடும். அதில் நம்ம ஆய்வு, அடுத்தவனுடைய ஆய்வு ஆட்டையை போட்டு நம்ம ஆய்வுன்னு ப்ரெசென்ட் பண்ணி அப்படியே பார்த்தியோ இன்னும் இப்படி எத்தனை விதங்களில் அவர் புரிய வைக்கிறாருன்னு பெருமடிச்சுட்டு போயிடலாம். அப்புறம் இதுதான் நடந்துட்டுருக்கு. இவர் மௌத்தானார், அவரும் மௌத்தானார். அவர் மகன் இன்னைக்கு தக்கி உஸ்மானி, அவர் என்ன தாவா செஞ்சது, அதே மசாயில் தான் தாவா செஞ்சுட்டு. இதுக்கு என்ன காரணம்? நிறைய காரணம் இருக்குது. இந்த காரணம்லாம் பட்டியல் போட்டால் சிலது ஏற்புடையதாக இருக்கும், உங்களுக்கு சிலது ஏற்புடையதாக இருக்காது. எனக்கு படுற காரணம் உங்களுக்கு அது தோதாப்படாது. அப்போ வரலாற்றில் நம்ம இதை தேடணும்னு வைங்க. இக்காமத்து தீன் ஏன் காணாமல் போச்சுன்ட்டு நீங்கள் தேடிகிட்டே இருக்க வேண்டியதான். உங்கள் வாழ்நாள் பூரா தொலைஞ்சு போயிடுவீங்க. எந்த உலமாவது இக்காமத்து தீன் பேசியிருக்காங்களா அப்படின்ட்டு தேடிக்கிட்டே இருப்பீங்க, செத்தே போயிடுவீங்க. அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா? ரசூல்லா சொன்னதை ஞாபகப்படுத்து, மறுபடியும் ரிமைண்ட் பண்ணு. அல்லாவுடைய உபதேசம் என்ன? அல்லாவுடைய கயிறை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உங்களிடையே கனமான 2 பொருட்களை விட்டு செல்கிறேன். அல்லாவுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய குடும்பத்தார். அப்போ குரானை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிக்கிங்கன்னு ரசூலா சொன்னாங்களா? அப்போ குரானை ஃபாலோ பண்ணோம்னா போதும், இந்த இகாமத்து தீன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சு. குரானை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். அவர் சொல்கிறார்ல, வார்த்தைக்கு வார்த்தை விளங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள்.